ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்ற தலைப்பு. சங்கீதம் 42 சங்கீதம் 9 சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? கர்த்தர் என்னை மறந்த என நினைக்கும் நேரங்கள் வாழ்வில் வரலாம். அப்பொழுது கைவிடப்பட்டதை போல நாம உணர்கிறோமாம். உண்மை அதுவல்ல. தேவன் நம்மோட இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட்டால் ஏசப்பா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். எனவே நமது எதிர்மறை எண்ணங்களை கலைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை களைய ஸ்ட்ரீம் ஓமாரிட்டன் தருகிற சில ஆலோசனைகளை முதலாவது நம்ம கவலைப்படுவதை நம்ம நிறுத்த வேண்டும். கவலைப்படுவது கர்த்தரை நம்புவது நாம தயாரில்லை என்பதை காட்டுகிறது. அதே போல இரண்டாவதா ஒருபோதும் அதிருப்தி அடைந்திருப்போம். எதிலும் பிரதிகூலமா இருக்கிறது, சுய பரிதாபத்திற்குரியது. ஆமென். நேராக நடத்தி நம்மை சுற்றி உள்ளவர்களை நம்ம சோர்வு அடைய செய்கிறதாம். பவுல் செஞ்சது போல நாமும் வாழ்ந்திருக்கிறவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்ற நிலைமையில இருந்தாலும் கூட என் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூற வேண்டும் என்று பிலிப்பியர் 4:11-12 திருப்திதான் என்னுடைய தேவை என்ற இலக்குடன் வாழாமல் இருக்க தேவனிடத்தில் கிருபையை கேட்டு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா மூணாவது, யாரு வேண்டுமானாலும் கசப்பு வைக்கக்கூடாது. பொறாமை வைக்கக்கூடாது. கசப்பும் வைராக்கியும் எலும்புருகினிகள் என்பதை மறக்க கூடாது. நமக்குள் கசப்பை வார்த்ததாக நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவோம். நமது உடல்நிலையும் கெட்டு போகும். நான்காவதாக மன வடிவதிலையும் தவிர்க்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறதே இல்லையாம். அஞ்சாவதாக நம்பிக்கையற்ற ஒரு மனப்பான்மை என்ன செய்கிறார்னு சொன்னா அதை விட்டு விட வேண்டுமாம். அது நன்மையை மெதுவாக கொன்றுவிடும் தன்மை உள்ளதாம். எனவே நம்ம சூழ்நிலைகளை நாம பார்க்காம கர்த்தரிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நம்பிக்கை வைக்கணும். இழந்து போனது எல்லாத்தையும் தமக்கு திரும்ப தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். கடின நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களை என்னை தாக்கி விடாமல் சோர்ந்து போகாமல் உம்மை முழுவதும் நம்புவேன். கவலை கசப்பை நீக்கி குறைவிலும் மனரம்யமாக வாழ கற்றுக்கொள்வேன். வெற்றி சிறப்பேன். உம் அன்பு இரக்கத்துக்காக இருதயம் நன்றி அறியதால் பொங்கவும் உம்மேல் நம்பிக்கை வைக்கவும்